நருட்டோ ஷோ பாத்தீங்கன்னா இந்தியன் அனிமே கம்யூனிட்டில ஒரு தரமான சம்பவம் பண்ணிருக்கு. அந்த சோனி சேனல் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான வார்னிங் நமக்கு வந்திருக்கு. இதை பத்தி எல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நருட்டோ ஷோ பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிஆர்பி ரெக்கார்டை செட் பண்ணிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நருட்டோ ஷோ 63 மில்லியன் வியூவர்ஷிப்பா வாங்கியிருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட். இது வரைக்கும் இந்தியன் அனிமே கம்யூனிட்டியில எந்த ஷோவும் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு செட் பண்ணதே கிடையாது. இந்த டேட்டா பாத்தீங்கன்னா அனிமே ஹன்ச் அப்படிங்கிற ஒரு மீடியா இவங்க பாத்தீங்கன்னா அனிமே நியூஸ்ல ட்ராக் பண்றவங்க இவங்க இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோனி சேனலோட இந்தியன் டைரக்டர் பாத்தீங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நருட்டோ ஷோ டிஆர்பினால தான் ஸ்டாப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி சொல்றவங்க கிட்டலாம் இந்த போஸ்ட்டை கொண்டு போய் காட்டுங்க. இதை வச்சு பார்க்கும் போது இந்தியன் அனிமே கம்யூனிட்டியில நருட்டோவுக்கு தான் அதிக ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கிளியரா தெரியுது. ஸோ இந்த நியூஸ் மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் உங்களோட ஷேர் பண்ணணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சோனி கிட்ட இருந்து ஒரு சின்ன வார்னிங் வந்திருக்கு. ரீசென்ட் டைம்ல சோனியோட மார்க்கெட்டிங் டீம் பாத்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் பைரசி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிட்டு இருக்காங்க. நீங்க டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணி பாக்குற ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நருட்டோ வீடியோ அப்லோட் பண்ற டெலிகிராம் சேனல் எல்லாம் ரிப்போர்ட் அடிச்சு அவங்க தூக்கிட்டு இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி டெலிகிராம்ல பாக்குற சேனல் ஏதாவது பேன் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம எந்த சோஷியல் மீடியால நருட்டோ ஷோவை அப்லோட் பண்ணாலும் அவங்க ரிப்போர்ட் அடிச்சு தூக்குறாங்க. அதே மாதிரி ரியாக்ஷன் வீடியோ போடுறாங்க பாத்தீங்கன்னா நருட்டோ ஷோவை பார்த்து அது கூட அவங்க ப்ராப்பரா எடிட் பண்ணி போடலனா அதுக்கு கூட அவங்க வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலைகளை சோனி மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா இந்த பிரேக்ல இருந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது மூலமா நருட்டோ ஷிப்புடன் ஷோவை அதர் சோர்ஸ்ல இருந்து யாரும் பார்க்க முடியாத மாதிரி இவங்க பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ நீங்க டெலிகிராம் சேனலோ இல்ல யூடியூப்லயோ நருட்டோ ஷோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்க சேனலே போயிடும். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சோனியோட சோஷியல் மீடியா எல்லாத்துலயும் நருட்டோ ஃபேன்ஸ் போய் வி வாண்ட் நருட்டோ பேக் அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. அது தப்பு இல்ல. ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அபியூஸ் பண்ணி கமெண்ட் பண்றாங்க. சோனியை பேட் வேர்ட்ஸ் திட்டி கமெண்ட் பண்றாங்க. ரீசெண்டா சோனி சேனல் இன்ஸ்டாகிராம்ல போட்ட போஸ்ட்ல பாத்தீங்கன்னா லைக்ஸ் என்னமோ 1000 தான் இருக்கு. ஆனா கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 4000க்கும் மேல இருக்கு. என்னடான்னு பார்த்தா நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாம் கழுவி ஊத்தி வச்சிருக்காங்க சோனி சேனல்ல. நருட்டோ ஷோ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க டிமாண்ட் பண்ணுங்க, அது தப்பு இல்ல. பட் சோனி சேனலை திட்டி நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதையும் அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க. சோ உங்க ஐடி கூட போயிடும். இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா இந்த அனிமே கம்யூனிட்டியை சேர்ந்த ட்ராக்கர்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ நீங்க யாரும் சோனியை திட்டி கமெண்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நருட்டோ ஷோ வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் மட்டும் பண்ணுங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சோனி சேனலை மட்டும் பாருங்க. இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் இவ்வளவு வியூவர்ஷிப் வந்திருந்தாலும் ஸ்டில் அவங்க டெலிகிராம் சேனல்லாம் ரிப்போர்ட் அடிச்சு தூக்குற அளவுக்கு பைரசி இருந்துட்டா இருக்கு. நருட்டோ ஷிப்புடனோட ரைட்ஸ் சோனி கிட்ட மட்டும் தான் இருக்கு, வேற யாருக்கிட்டையும் இல்ல. நீங்க டப்பிங்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சோனியால மட்டும் தான் முடியும். அவங்க நினைக்கிற டிஆர்பி வரலனா அப்ப கூட அவங்க ஷோவை பர்மனண்டா ஸ்டாப் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா இது முன்னாடியே நடந்திருக்கு. அதுவும் நருட்டோ ஷோக்கே நடந்திருக்கு. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. நருட்டோ கிளாசிக் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ் டப்ல வந்திருக்கு. யாராவது பாத்திருக்கீங்களா? அதுவும் எந்த சேனல் யாருக்காவது தெரியுமா? கண்டிப்பா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. மேபி OG 90s கிட்ஸ்க்கு ஏர்லி 2K கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அவங்க ரொம்ப கம்மியான எபிசோட் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க நினைச்ச வியூவர்ஷிப் வரல. அதனால நருட்டோ கிளாசிக் தமிழ் டப்பிங்க அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது எந்த சேனல் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச கார்ட்டூன் நெட்வொர்க். ஆமாங்க கைஸ், அவங்க தான் நருட்டோ ஷோவை ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் டப் பண்ணி கார்ட்டூன் நெட்வொர்க்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 எபிசோடு மேல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க எதிர்பார்த்த வியூவர்ஷிப் இல்லாதனால டிஆர்பி டவுன் காரணமா அந்த ஷோவை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டப் பண்றதை நிறுத்திட்டாங்க. என்ன மாதிரி கார்ட்டூன் நெட்வொர்க்ல நீங்க நருட்டோ ஷோவை பார்த்திருக்கீங்களா? பார்த்துருந்தா கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்ட்டு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்போ வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி சொல்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சோனியில பாருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.